Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத், சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, எக்ஸர்சைஸ் 8.1ல question number 12. The measurements of the diameter of the plates prepared in a factories are given below. Find its standard deviation. நமக்கு diameterோட ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம xஐ கண்டுபிடிச்சிடலாம். தென் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த டயாமீட்டருக்குள்ளார இத்தனை பிளேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இது வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூவா? இப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம டேபிள் கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டயாமீட்டர்ஸ் எழுதிடலாம். நமக்கு ஆர்டர் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே கிடையாது. இப்போ ஃபஸ்ட் ஒன் 21 to 24, தென் 25 to 28, 29 to 32, தென் 33 to 36, 37 to 40, 41 to 44. இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்ப கீழே இருக்கிற வேல்யூ நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். ஸோ 15, 18, 20, 16, 8 அண்ட் 7. இதோட சம் வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு 84. தென் மிடில் வேல்யூ அப்படிங்கிறப்ப ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து 21 + 24 தென் டிவைடட் பை 2. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் இதனோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 2 பண்ணிடலாம். தென் அந்த வேல்யூவை லோயர் லிமிட்டோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதனோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 24 - 21 வந்து நமக்கு 3, தென் 3/2 அப்படிங்கிறப்ப 1.5. இப்போ 1.5 வந்து எல்லா லோயர் லிமிட்டோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோயர் லிமிட் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு 21. இப்போ 21 + 1.5 22.5, தென் 26.5, தென் 30.5, 34.5, then 38.5 and 42.5. இப்போ ஏங்கிறது நம்ம அசியூம் பண்ணுற மீன் வேல்யூவா? இதில் மிட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப ஒன்றா 30.5 இல்லாட்டி 34.5 எடுத்துக்கலாம். நான் வந்து 30.5 வந்து ஏவா அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ ஏவோட பொசிஷன் வந்து 30.5. இப்போ ஃபஸ்ட்டு வந்து xi மைனஸ் ஏ. இப்போ 22.5 மைனஸ் 30.5. ஸோ -8, தென் அதே மாதிரி ஒவ்வொரு டைம்ஸ்க்குமே -4, தென் 0, தென் +4, +8 அண்ட் +12. தென் டிஐ அப்படிங்கிறது xi மைனஸ் ஏ, தென் சி. இங்கே சி அப்படிங்கிறது நமக்கு என்னது? வித் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வலா? அப்போ ஒன்றா லோயர் லிமிட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ், அப்போ இல்லாட்டி ஹையர் லிமிட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ நான் வந்து 25 and 24 டிஃபரன்ஸ் அந்த 4. அப்போ சியோட வேல்யூ 4. தென் ஒவ்வொரு வேல்யூமே நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப -2, -1, 0, +1, +2, +3. இப்போ எஃப்ஐ டிஐ நமக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? -30, தென் -18, 0, 16, 16, 21. அதே மாதிரியே எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர். இப்போ 60, 18, 0, 16, 32 and 63. இப்போ சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஜஸ்ட் 5 மட்டும் வருமா? தென் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர் 189. இப்போ நமக்கு தேவையான வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 30.5. தென் இப்போ ஃபார்முலா standard deviation sigma is equal to square root of, then c times of square root of summation fi di square divided by capital N minus summation fi di divided by N then whole square. இங்கே n அப்படிங்கிறது summation of fi. So n is equal to 84. இப்போ வேல்யூஸை ரிப்ளேஸ் பண்ணலாம். அப்போ சியோட வேல்யூ வந்து 4, தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் 189, தென் என் வேல்யூ வந்து 84 மைனஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ இப்போ 5, தென் டிவைடட் பை 84 ஸ்கொயர். நமக்கு காமன் டினாமினேட்டர் வேணும். அப்போ இங்கே 84ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். 189 divided by 84. இப்போ multiply
for both numerator and denominator. Minus individual move பண்றப்ப 25 divided by 84 square. 4 times of square root of 15876 divided by 84 square minus 25 divided by 84 square. இங்க நமக்கு காமனா இருக்கு. அப்ப 4 then 15876 minus 25 then whole divided by 84 square. இப்போ இதை வெளியே எடுத்துடலாமா? அப்போ 4 divided by 84 then square root of நமக்கு inside difference value என்னது? 15851. இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 15851. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரைட் சைடில் இருந்து பேரா பிரிக்கணுமா? தென் 1. இப்போ 1குள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு 1 மட்டும்தான். ஸோ 1 தென் 1 minus 1 0. இப்போ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்கலாம். 58. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே 1 அப்படிங்கிறப்ப 1 ஆட் பண்ணுறோம். 2. தென் இந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 2 3 பாசிபிள் கிடையாது. அப்போ 22வா? 2 times of 22 அப்படிங்கிறப்ப 44. தென் சப்ராக்ட் பண்ணுறப்ப 1 4. நெக்ஸ்ட்டு இந்த பேர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 51. தென் இங்கே 2 ஆட் பண்ணுறப்ப சேம் 2 தான் இங்கேயும். இப்போ 24. தென் இந்த பொசிஷன் 6 பாசிபிள் கிடையாது. 5 ஓகே. இப்போ 5 times of 245 அப்படிங்கிறப்ப 1225. தென் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 226. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே 5 ஆட் பண்ணிட்டுறப்ப 250. பட் இங்கே 1 போட்ட கூட லார்ஜராக இருக்குது. ஸோ பாயிண்ட் தென் 0 ஆட் பண்ணிக்கோமா? இப்போ மேக்ஸிமம் 9 பாசிபிலிட்டி. அப்போ 9 இங்கே போட்டுக்கலாம். ஸோ 9 times of 2509 நமக்கு 22581. இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 9 தென் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்துருச்சா? த நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே 21 times. ஸோ 1/21 multiplied by 125.9. இப்போ ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 5.995. நமக்கு ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா சிக்மா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஃபைனல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6. தேங்க்யூ.